அரசாங்கம், அதுவும் குறிப்பாக அமித்ஷா மோடி தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற தேர்தல் கமிஷன் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வாக்கையும் வாக்கையும் பறிக்க போற இப்ப ஃப்ரீஸ் பண்ணி 6.5 கோடி வாக்காளர்களுடைய வாக்கும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை ரிலீஸ் ஆகணும்னா தேர்தல் கமிஷன் கொடுக்கிற அந்த படிவத்தை நிரப்பி நீங்க கொடுக்கணும். அதான் எஸ்ஐஆர் சொல்லுகிற அந்த இந்த திருத்தப்பட்டியல் பண்ண போறாங்க இல்லையா, வாக்காளர் திருத்தப்பட்டியல். அதற்கு அவர்கள் கொடுக்கிற படிவத்தை நீங்க நிரப்பி கொடுக்கணும். நிரப்பி கொடுப்பீங்களா? கொடுக்கலன்னா உங்க வாக்கு செல்லாது. இது மட்டும் பிரச்சனை இல்லை, வாக்கு செல்லாமல் போனால் குடியுரிமையே பறிக்கிற ஆபத்து வரும். நீ இந்தியனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தன ஆபத்தான ஒரு அபாயகரமான வேலையை எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் கமிஷன் செய்வதற்கு மோடி துணிந்திருக்கிறார். இதை குறித்து ஆவேசமாக பேச வேண்டிய விஜய் போற போக்கில் அப்படியே மேம்போக்கா நானும் தட்டுற மாதிரி, எசமா எல்லார மாதிரி நானும் ஒரு சின்ன தீர்மானத்தை போட்டுக்கிறேன், படியளக்கிற எசமானே என் மேல கை வச்சு சிபிஐ மூலமா என் கழுத்தை நெரிச்சிடாத, என்ன பிடிச்சி ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிடாதன்னு கெஞ்சுற மாதிரி ஒரு போற போக்க ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காரு. ஆனா பேசவே